நம்ம வாழ்க்கையில ஒரு கட்டம் வரும். நம்ம மேல நம்பிக்கை வச்சு பேசுறவங்கள விட இவனால முடியாதுன்னு சொல்றவங்க தான் அதிகமா இருப்பாங்க. நாம ஒரு விஷயம் செய்யணும்னு நினைப்போம். உடனே ஒருத்தன் சொல்லுவான், உன்னால இது முடியுமா? இன்னொருத்தன் சொல்லுவான், இதெல்லாம் உனக்கு எதுக்கு? உன் வேலையை பாரு அப்படின்னு. நம்மளாலலாம் இது முடியவே முடியாதுன்னு நம்ம முடிவு பண்ணுறதில்ல, நம்மளை சுற்றி இருக்கிறவன் முடிவு பண்ணிடுவான். அப்போ தான் நமக்கு தோணும், ஓ ஒருவேளை அவங்க சொல்கிறதெல்லாம் சரிதானோ அப்படின்னு. இப்படி நமக்கு தோண ஆரம்பிச்சிச்சுன்னா அங்கே தான் நம்மளோட வாழ்க்கையோட மிகப்பெரிய பிரச்சனை ஆரம்பிக்குது. நீங்கள் ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க, நம்மளை பற்றி நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாது. முதல்ல நமக்கு தான் நம்மளை பற்றி நல்லாவே தெரியும். நம்மளோட கஷ்டம் என்ன, நாம் எத்தனை தடவை தோற்றுருக்கோம், நம்ம எத்தனை தடவை அழுந்திருக்கோம், நம்ம எத்தனை தடவை யாருக்கும் தெரியாமல் உடஞ்சு போயிருக்கோம். இதெல்லாம் நமக்கு மட்டும்தான் தெரியும். அதனால மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம நம்மளை நம்பணும், அவ்வளவுதான். யார் நம்மளை நம்பினாலும் சரி, யார் நம்பாமல் போனாலும் சரி, நாம் மட்டும் நம்மளை நம்புறதை கைவிட்டுறக்கூடாது. இன்றைக்கி நாம் சின்ன இடத்துல இருக்கலாம், நம்மக்கிட்ட பணம், வாய்ப்பு, பதவி எதுவுமே இல்லாமல் இருக்கலாம், யாரோட ஆதரவும் கூட கிடைக்காம இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் இறுதி அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது. ஏன்னா இது ஒரு கட்டம் மட்டும்தான். ஒரு விதை மண்ணுக்குள்ளே போகும்போது அதை பார்த்து யாராவது இதில் என்ன இருக்குன்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஆனால் அதே விதை வளர்ந்து மரமாகும் போது அதே மனிதர்கள் வளர்ந்து அட இவ்வளவு பெரிய மரமாக வளர்ந்துருச்சே அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையும் அப்படிதான். நீ வளர்ந்து கொண்டு இருக்கும்போது யாருக்கும் தெரியாது, நீ போராடிக்கிட்டு இருக்கும்போது யாரும் கைத்தட்ட மாட்டாங்க, நீ தோல்வியிலிருந்து எழுந்து நிற்கும்போது யாரும் வீடியோ எடுத்து போட மாட்டாங்க. ஆனா நீ வெற்றி பெற்ற பிறகு மட்டும் அவனுக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சு, அவனுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிச்சு, அவனுக்கு யாரோ உதவி பண்றாங்க, அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தபடி நிறைய காரணம் சொல்லுவாங்க. ஆனா அந்த வெற்றிக்கு பின்னாடி நாம தனியா போராடின இரவுகள் அவர்களுக்கு தெரியாது. அதனால நம்ம பயணத்தை மற்றவர்களோட ஒப்புறது மிக பெரிய தப்புங்க. நம்மள ஒருத்தனுக்கு 25 வயசுல வெற்றி கிடைச்சிருக்கும், அதே வெற்றி நமக்கு 35 வயசுல கிடைக்கலாம். அது தோல்வி கிடையாதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கை வேற வேற வேகத்துல ஓடும். ஒரு சில பேருக்கு சீக்கிரம், ஒரு சில பேருக்கு கொஞ்சம் தாமதமா. ஆனா தாமதம் அப்படின்னு வந்ததும் நம்ம அதை தோல்வின்னு எடுத்துக்க கூடாது. நாம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற வர நம்மளோட கதை முடிஞ்சிடலை. நேத்து நாம தோத்துருக்கலாம், இன்னைக்கு நாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கலாம், ஆனா நாளைக்கு எப்படி இருக்குன்னு நமக்கே தெரியாது. அதனால நாம இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கணும். என்ன நடந்தாலும் சரி, நான் என்ன விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நமக்குள்ளேயே சொல்லிக்கிட்டே இருக்கணும். யாராவது உன்னை கேலி பண்ணட்டும், யாராவது உன்னை குறை சொல்லட்டும், யாராவது உன்னை நம்பாம போகட்டும், நீ மட்டும் உன்னை நம்பு. ஏன்னா நம்மளோட வாழ்க்கையை மாத்த போறது மற்றவங்க சொல்ற வார்த்தைகள் கிடையாது, நாம தினமும் எடுக்கிற சின்ன சின்ன முயற்சிகள் தான். ஒரு நாள் நம்ம திரும்பி பார்த்து அந்த நேரத்தில் ஒருவேளை நான் விட்டுட்டு போயிருந்தா இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு நினைப்போம். நாம் அந்த நாளுக்காக இன்னைக்கு மட்டும் விட்டுறக்கூடாது. கஷ்டமாக இருந்தாலும் சரி இன்னொரு நாள் முயற்சி செய்யலாம், தோல்வியாக இருந்தாலும் சரி இன்னொரு முறை முயற்சி செய்யலாம், யாரும் கை கொடுக்கலனாலும் சரி நம்ம கையே பிடிச்சு நாம் முன்னேறி போகலாம் அப்படின்னு தோணணும். ஏன்னா இந்த உலகம் நம்மளை நம்புறதுக்கு முன்னாடி நம்மளை நம்பணும். நம்ப ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, இந்த உலகத்தையே எதிர்த்துனாலும் நம்மளோட வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. அதனால இன்னைக்கு ஒரு முடிவு செய்வோம், நம்மளை நாம நம்புவோம், நம்ம வெற்றி பெறுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட சப்போர்ட்டை சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய் மக்களே.